Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ட்ரெடிஷனல் ஃபில்லர்ஸ் பார்ட் 1 எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ட்ரெடிஷனல் ஃபில்லர்ஸ்னு ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிட்டு இத 6 cm கேப்ல வந்து அப் சைடுல எல்லாமே 4 சைட்ஸும் சேமா 6 cm ஸ்கேல்ல அளந்து நீங்க வந்து டிரா பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் டிரா வந்து நீட்டா வரும். ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் எல்லாமே வந்து 6 cm தான். அந்த மாதிரி வந்து 6 cm வச்சு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ட்ரா எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு உள்ளே எல்லாமே ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்பைரலுக்குன்னு செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபில்லர்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஃபில்லர்ஸ்க்கு லைட்டாக ஒரு போல்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹம்பு கொடுக்குறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக போட தான் ட்ரா வந்து பக்காவாக நீட்டாக வரும். இப்போ லைட்டாக கேப்பு விட்டு ஆஃபாக வந்து ஒரு லைன் வந்து டிவைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னும் லைட்டாக கேப் விட்டு இன்னொரு லைன் வந்து டிவைட் பண்ணிடுங்க. தின் லைன் டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைனில் வந்து ஒயின் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒயின் வந்து சிங்கிள் லைன் டாட்ஸ் அதை வந்து லைட்டாக வச்சு இழுத்து விடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கே அந்த ட்ரா நீட்டாக இருக்கும். லீவ்ஸ்க்கு ஒயின்ஸ்க்கு அதுக்கும் எல்லாத்துக்குமே செப்பரேட் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கன்னா தான் ட்ரா நீட்டாக வரும். மறுபடியும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த டபுள் லைனுக்குள்ளே வந்து ஒரு தின் லைன் கொடுத்துருங்க, திக் லைன் கொடுத்துருங்க, சாரி. இப்போ நம்ம ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் அடுத்தது வந்து ஒரு ஃபில்லரோ கிரிட்டோ நம்ம எதுவும் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து ட்ரா வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து லைனும் ஹம்ப்பு போல் லைன் எல்லாம் போட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. பார்டர் க்ரியேட் பண்ணால் ட்ரா பக்காவாக நீட்டாக வந்துடும். டபுள் லேயரில் வந்து தின் லைன் கொடுத்துட்டு இப்போ ஹம்ப்பு கொடுத்துடலாம். டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்துருங்க. ஹம்ப்பு ரொம்ப ஸ்மாலாக சின்னதாக கொடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் வீடியோஸும் ஹம்ப் எப்படி போடுறதுங்கிறதும் தனியாக இருக்குது, லைன்ஸ் எப்படி போடுறதுங்கிறதும் தனியாக இருக்குது. எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் தனியாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் இந்த பேஜை பார்க்குறீங்கன்னா என்னோடய பேஜில் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கிரிட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். 3 தின் லைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். லைன் டச் ஆகவே கூடாது. லைன் டச் ஆகாமல் பக்கத்தில் லைட்டாக கேப் விட்டு நீங்கள் வந்து 3 தின் லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. எதுக்கானே நான் சுற்றி வந்து எல்லாமே 6 cm வந்து நான் கொடுக்கணுன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப ட்ரா வந்து கீழே கிரிட்ஸ் நம்ம ஃபில்லர்ஸ் கொடுத்து பார்டர்ஸ் கொடுத்து நம்ம கிரிட்டு கொடுக்குறப்ப அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஷேப்பே வாடுற மாதிரி இருக்கப்போ அப்போ கிரிட்னுடைய ஃபார்மும் ஒரு மாதிரி செப்பரேட்டாக கரெக்டாக வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண வராது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஃபுல்லாக ஸ்லீப்பிங் லைன் 4 சைட்ஸுமே வந்து 6 cm ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் லைட்டான ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த கிரிட்டுக்குமே செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ஸ்கொயரில் எப்படி பண்ணுறதுங்கிறது போட்டிருக்கோம். இப்போ ஆஃப் கிரிட்டாக இருந்தால் எப்படி போடுறதுங்கிறது தான் உங்களுக்கு நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த டாட்ஸில் எண்ட்லேருந்து இந்த டாட்ஸ் எண்டில் வந்து ஸ்கொயர் கிரிட்டில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து நம்ம அந்த லைன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப
எங்கே வந்து அந்த எட்ஜஸ் முடியுதோ அந்தந்த எட்ஜஸில் முடித்தாவே உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ அந்த சைடு போட கேப் இல்லாதனால பாதியிலே வந்து அந்த லைனை நிறுத்திட்டு இங்கே பாதி லைனில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ இந்த சைடில் வந்து அதே மாதிரி ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து போல்டிங் கொடுக்க போகிறோம். போல்டிங்கும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் நீட்டாக கொடுங்க. அப்போ தான் ட்ரா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. ப்ரெஷரும் ரொம்ப கொடுக்காமல், ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தாலும் போல்டுக்கு ஒத்து வராது. ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுக்காம கரெக்டாக ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து போல்டிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எனி டவுட், எனி மெசேஜ், மெஹந்தி பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் போல்ட் பண்ண முடியும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போல்ட் பண்ணிடுங்க. ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக வந்து ட்ரா பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ட்ரா பக்காவாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுக்குறப்ப அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்களா, லைட்டாக லைன் கோணையாக இருக்குன்னா அந்த லைன்லாம் வந்து போல்டிங் கொடுக்குறப்ப வந்து கரெக்டாக நீட்டாயிரும். ஃபுல் கீழே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுக்குறதுக்கு இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்து இது மாதிரி போல்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் போடவே இல்லை, போட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி போடுறாங்கன்னு தெரிலனா நீங்கள் அந்த டிசைனை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, நான் பண்ணியிருக்க ட்ரா பிடிச்சிருக்கா, நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம போல்டிங் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு நேரம் கோன் மிஸ்டேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி லைட்டாக வந்து போல்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.